ஓகே. நம்ம இன்னைக்கு உள்ள கிளாஸ்ல வந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியோட ரியாக்ஷன் மெக்கானிசமும் அண்ட் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் பார்ட் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களோட ஒர்க் ஷீட்டை எடுத்துக்கோங்க. ஒர்க் ஷீட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. ஒர்க் ஷீட் நம்பர் 6ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் 2 ரிடாக்ஸ் பேர். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிடாக்ஸ் பேர் வந்து குரோமியம் 2 to ருத்தீனியம் 3 கொடுத்திருக்காங்க. செகண்ட் பேர் வந்து குரோமியம் 2 to cobalt 3 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So from the rate of acceleration in going from outer sphere mechanism to inner sphere mechanism இந்த ஃபர்ஸ்ட்க்கு வந்து லோவா இருக்கு when compared to second one அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கான ரீசன் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு பார்த்துடலாம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க, குரோமியம் 2 இல்லையா? குரோமியம் 2 அப்படின்னா அதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? நம்மளுக்கு வந்து அது வந்து D4 சிஸ்டம். ஏன்னா நார்மலா குரோமியம் பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 24 அப்படின்றதுனால 3D5 4s1. ஓகே, குரோமியம் 2+ அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து 3D4. ஓகே, அப்போ இந்த காம்ப்ளெக்ஸஸோட நீங்க அந்த ஹோமோ லூமோ பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனோட ஹோமோ வந்து இதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஹோமோ பாத்தீங்கன்னா சிக்மா ஸ்டாரா இருக்கும். அதாவது ஆன்டி பவுண்டிங் சிக்மா ஆர்பிட்டாலா இருக்கும். ஓகே, எம்ஓ டயக்ராம்ஸ்ல பார்த்தோம். அதே இது நம்மளுக்கு வந்து அதாவது நீங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதினாலே தெரியும். நம்மளுக்கு இந்த என்ன வரும்? T2G, ஓகே, T2G 3EG1. ஓகே, இதே இது நம்ம வந்து நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா இது வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா இருந்தா இது வந்து லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் இருந்தா TG4 EG0 இருக்கும். ஓகே, இங்க ஹோமோ வந்து ஆன்டி பாண்டிங் சிக்மா ஆர்பிட்டால். அதே மாதிரி ருத்தீனியம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ருத்தீனியத்தோ +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல அதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு வந்து நார்மலா ருத்தீனியம் வந்து அயன் குரூப்ல வருது. நம்மளுக்கு வந்து இது வந்து 4D5 இருக்கும். ஓகே, ருத்தீனியம் 3+ வந்து 4D5 இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 4D5 சொல்லும் போது நமக்கு அதனோட ஹோமோ பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கும்? சிக்மா சாரி இது வந்து லூமோ வந்து இதனோட லூமோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிக்மா ஸ்டாரா தான் இருக்கும். ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டாலா தான் இருக்கும். ஏன்னா எலக்ட்ரான் டிரான்சிஷன் எப்படி நடக்கும்? குரோமியத்தோட ஹோமோ ஆர்பிட்டால இருந்து அதாவது ஹையஸ்ட் ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டால இருந்து ருத்தீனியத்தோட லோவஸ்ட் அன்ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டாலுக்கு தான் நம்மளுக்கு எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நடக்கும். ஓகே, இப்போ எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நடக்கக்கூடியது ரெண்டுமே சிக்மா ஸ்டார் அண்ட் சிக்மா ஸ்டார். ஓகேவா? ஆனா அடுத்த சைட்ட பாருங்க, குரோமியத்துக்கு ஹோமோ நம்ம சிக்மா ஸ்டார் பார்த்தோம். ஆனா கோபால்ட்டோட 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல அதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு என்ன? 3D6 வரும். ஓகே, இதனோட லூமோ நம்ம பார்த்தோம்னா இது வந்து 5 ஸ்டார். இதனோட லூமோ வந்து 5 ஸ்டார். ஓகே, இப்போ 5 ஸ்டார் அப்படி சொல்லும்போது சிக்மா டு 5 ஸ்டார் நடக்கும் போது நம்மளுக்கு வந்து அது வந்து இதாகும். ஸோ அப்போ இங்க கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. The rate of acceleration in going from an outer sphere to inner sphere mechanism. Outer sphere mechanism நமக்கு through tunneling நடக்கும். Inner sphere mechanism நமக்கு தெரியும் bridging ligand இருக்கும்போது நம்மளுக்கு இது நடக்கும். Inner sphere mechanism எங்க லோவரா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்மளுக்கு லோவரா இருக்கு. இது வந்து டனலிங் நடக்கிறது எங்க ஈஸியா இருக்கும்? சிக்மா ஸ்டார் டு சிக்மா ஸ்டார் ஈஸியா நடக்கும். அவுட்டர் ஸ்பியர் ஈஸியா நடக்கும். இன்னர் ஸ்பியர் இங்க வந்து ஸ்லோவா இருக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. The true statement about base hydrolysis of pentaamine chlorido cobalt complex. ஓகே, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிசம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பேஸ் ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, பேஸ் ஹைட்ரோலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் நடக்கும்? நமக்கு இது கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள். இப்போ பாருங்க, பேஸ் ஹைட்ரோலிசிஸ் சொல்லியிருக்காங்க. OH நம்மளுக்கு Clக்கு பதிலா என்ன வரப்போகுது? OH பேஸ் வரப்போகுது. ஓகே, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நான் எழுதுறேன். இது 2+ல இருக்கு. ஆக்சுவலி கோபால்ட் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. இப்போ பேஸ் வருது. ஓகே, பேஸ் வருது. OH- இஸ் a base.
இது வந்து நம்மளுக்கு ஆசிட். இதை அக்செப்ட் பண்றோம். OH மைனஸ் உள்ள வர்றதுனால அக்செப்ட் பண்றதுனால இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். ஓகே, இட் இஸ் a ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மோனியால ஒன் ஆஃப் த அம்மோனியா மாலிகுல் இருக்கு இல்லையா, அது வந்து அதுல ஒரு ஹைட்ரஜன் வந்து இதாகி நம்மளுக்கு NH2Cl மைனஸ் ஓகே, அந்த NH அந்த ஹைட்ரஜன் வந்து இது NH3ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து வெளியே போகுது. ஓகே, இப்போ நம்மளுக்கு இது பிளஸ், ஏன்னா NH2 மைனஸ் Cl மைனஸ்ன்றதுனால ஓவரால் சார்ஜ் வந்து பிளஸ் ஆகுது. ஓகே, அந்த H வெளியே வந்து H வந்து எதனோட ஜாயின் ஆகுது, OH மைனஸோட ஜாயின் ஆகி H2O மாறும். ஓகே, இப்போ இங்க H2Oங்கிறது என்னது, கான்ஜுகேட் ஆசிட். கான்ஜுகேட் ஆசிட், இது வந்து நம்மளுக்கு கான்ஜுகேட் பேஸ். ஓகேவா, இதான் ஃபர்ஸ்ட் நடக்குது. செகண்ட், ஏன்னா இதுக்கு நம்ம ரியாக்ஷன் மெக்கானிசம் தெரிஞ்சா மட்டும்தான் இதுக்கான ஆன்சர் பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குது இந்த ரியாக்ஷன்ல நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கான்ஜுகேட் பேஸ் இருக்கு இல்லையா, இந்த கான்ஜுகேட் பேஸ் வந்து நம்மளுக்கு வந்து, நான் இங்க எழுதுறேன், ஸ்லோ எக்ஸ்சேஞ்ச் வந்து குளோரைடோட நடக்கும். ஓகே, NH2Cl ஸ்லோவா நம்மளுக்கு இதுதான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். ஓகே, Cl மைனஸ் வெளியே போகுது. சோ இது வந்து SN1 டிசோசியேஷன். SN1 டிசோசியேஷன். ஓகே, இப்போ என்ன ஆகுது, குளோரைடு வெளியே போயிடுச்சு. நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணக்கூடிய இன்டர்மீடியட் வந்து CO NH3O and NH2 உள்ள இருக்கும். ஓகே, 2+. இது வந்து நம்மளோட இன்டர்மீடியட். இப்போ இன்டர்மீடியட் பாருங்க, இன்டர்மீடியட் வந்து அன்ஸ்டேபிள். ஏன்னா இது வந்து ஸ்டேபிளா இருக்கக்கூடிய கான்ஜுகேட் பேஸ் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தா நம்மளுக்கு என்னவா இருக்கு, கோஆர்டினேஷன் நம்பர் 6 ஓட இருக்கு. இங்க இன்டர்மீடியட் பாருங்க, கோஆர்டினேஷன் நம்பர் 5 ஓட இருக்கு. ஓகே, குளோரைடு வெளியே போயிருக்கு. சோ இது வந்து அன்ஸ்டேபிள்ன்றதுனால அடுத்த ஸ்டெப் ஃபாஸ்டா நடக்கும். CO NH3 2 times NH2, இது 2+. ரொம்ப ஃபாஸ்டா என்ன நடக்கும், வாட்டர் வந்து ஆட் ஆகும். வாட்டர் வருது அப்படின்னா நம்மளுக்கு அந்த NH அந்த இதுல வந்து H இங்க ஜாயின் ஆயிக்கும், OH மைனஸ் உள்ள வரும். ஓகே, பிளஸ் இது ஃபாஸ்டா நடக்கக்கூடிய ஸ்டெப். நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து CO NH3 5. ஓகே, and OH. இதுதான் ஆக்சுவலி இதனோட ரியாக்ஷன் மெக்கானிசம். நம்மளுக்கு ஹைட்ராக்சோ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஹைட்ராக்சோ காம்ப்ளெக்ஸ் ஆக்சுவலி நம்ம பார்க்க போனா ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் வந்து எது, நம்மளுக்கு இந்த செகண்ட் ஸ்டெப் பாருங்க. ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ல என்ன நடக்குது, கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் த இனிஷியல் காம்ப்ளெக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கான்ஜுகேட் பேஸ் வச்சு நடக்கிறதுனால நம்ம இந்த SN1 டிசோசியேஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா SN1CP. ஓகே, அதாவது நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் கான்ஜுகேட் பேஸ் அப்படி சொல்லுவோம். SN1CP அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஜெனரலா SN1 ரியாக்ஷன் சொல்லி சொல்றதை விட SN1CP ரியாக்ஷன், கான்ஜுகேட் பேஸ் ரியாக்ஷன் அப்படி சொல்லுவோம். இப்ப இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுட்டு இப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண பார்ப்போம். த்ரூ ஸ்டேட்மெண்ட் அபௌட் பேஸ் ஹைட்ராலிக், ஜஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொல்ல முடியாது. த்ரூ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இருந்தாலும் வெறும் எதனோட நடக்குது, கான்ஜுகேட் பேஸோட நம்மளுக்கு இந்த ஸ்டெப் ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, இப்ப சிங்கிளா இது ஜஸ்ட் வெறும் இதை மட்டும் சொல்ல முடியாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, the rate determining step involves the dissociation of the chloride ion. Yes, செகண்ட் ஸ்டெப் பாருங்க என்ன நடக்குது, குளோரைட் வந்து டிசோசியேஷன் நடக்குது. That is one. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, rate is independent of the concentration of the base. கிடையாது, நம்மளுக்கு ஓவராலா பார்க்கும்போது இந்த ரியாக்ஷன் என்ன ஹைட்ராக்சைடோட இதுவும் சேர்ந்துதான் நம்மளுக்கு இது வருது. ஏன்னா OH மைனஸ் இங்க போகுது, இந்த NH வந்து அம்மோனியால இருந்து ஹைட்ராலிஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா, இது வந்து பேஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. சோ கம்ப்ளீட்டா நம்ம இண்டிபெண்டன்ட் சொல்ல முடியாது. நாலாவது ஆப்ஷன் பாருங்க, the rate determining step involves the abstraction of proton from pentamine chlorido cobalt complex. ஆக்சுவலி அது கிடையாது, ஏன்னா அது வந்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் கான்ஜுகேட் பேஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்டெப். ஓகே, சோ அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் வந்து என்னது, டிசோசியேஷன் ஆஃப் குளோரைடு நடக்கக்கூடியது. அதாவது கான்ஜுகேட் பேஸ் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து நம்மளுக்கு குளோரைடு ரிலீவ் ஆகிற ஸ்டெப் தான் வந்து
rate determining step. Okay, அப்போ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் வந்து பி. ஓகேவா? இன்னொரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பேஸ் ஹைட்ராலிசிஸ் நடக்கிறது வந்து அமோனியா மாதிரி மாலிகுல், அதாவது ஹைட்ரஜன் ஈஸியா அப்படி பிரேக் ஆகி போகக்கூடிய மாலிகுல் இருந்தா மட்டும்தான் வேகமா நடக்கும். இப்போ நம்மளுக்கு அமோனியாக்கு பதிலா வேற வந்து சயனைடு மாதிரி லிகாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஹைட்ராலிசிஸ் மாதிரி நடக்கிறதுக்குள்ள ஹைட்ரஜன் வந்து போறதுக்குள்ள வாய்ப்பே கிடையாது. அப்ப அந்த ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவா அதுல இது நடக்காது. ஓகே, SN1CP மெக்கானிசமே நடக்காது. இந்த மாதிரி ஹைட்ரஜன் அவைலபிளா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு நடக்கும். ஓகே, சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2 செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் செட்ல பாருங்க, கோபால்ட் வந்து 2+ இருந்து கோபால்ட் 3+ மாறுது. ஓகே, ஆக்சுவலி இந்த ரெண்டுமே ஒரு செல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். ஓகேவா? ரெண்டுமே வந்து செல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். இப்ப நம்ம பார்க்கலாம். கோபால்ட் 2+. ஓகே, இது வந்து ஆக்சுவலி ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். வித் அமோனியா வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்க பாருங்க, ஹை ஸ்பின்னா என்ன வரும் நம்மளுக்கு? T2G. கோபால்ட் 2+ன்றதால எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து இது D7 சிஸ்டம். ஓகே, T2G5 EG2 வரும். ஓகே, கோபால்ட் 3+ பாருங்க, இது வந்து லோ ஸ்பின் சிஸ்டம். ஓகே, வித் அமோனியா 3+ வந்து லோ ஸ்பின். இங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு T2G6 EG0 வரும். ஓகே, இந்த அடுத்து நம்ம ருத்தீனியம் காம்ப்ளெக்ஸஸ் பார்க்கலாம். ருத்தீனியம் 2+. ஓகே, ருத்தீனியம் 2+ வந்து வித் அமோனியா, ஆக்சுவலி இது வந்து 4D மெட்டல்ன்றதுனால இது வந்து லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் தான். ஓகே, 2+ல வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 4D6. ஓகே, சோ D6 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சோ T2G வந்து 6 இருக்கும். ருத்தீனியம் 3+ பாருங்க, இதுவுமே லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் தான், 4D மெட்டல், அதனால லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். சோ 4D5 இருக்கும். இங்க இங்க EG0 இல்லையா? ருத்தீனியம் 3+ல வந்து T2G5 இருக்கும், EG0 இருக்கும். அப்போ டிரான்சிஷன் நடக்கிறது நீங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல கோபால்ட் 2+ to கோபால்ட் 3+ தான். இது வந்து ஹோமோ, இது லோமோ. இங்கதான், அதாவது லோவஸ்ட் அன்ஆக்குபைடு மெட்டல் தான் இங்க இருந்து வாங்கும். இங்க இது நம்மளுக்கு வந்து ஹோமோ, இது லோமோ. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் நடக்கிறது அவுட்டர் ஸ்பியர் மெக்கானிசத்துல. ஆக்சுவலி இந்த ரியாக்ஷன் வந்து இந்த ரெண்டுமே அவுட்டர் ஸ்பியர் மெக்கானிசம் மூலமா தான் நடக்குது. ஓகே, அப்போ அவுட்டர் ஸ்பியர் மெக்கானிசத்துல நம்மளுக்கு வந்து வேகமா எப்போ நடக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரிடக்டன்ட்டுக்கும் ஆக்சிடென்ட்டுக்கும் வந்து T2Gக்கு இடையில நம்மளுக்கு டிரான்சிஷன் நடக்குதுன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஓகே, அதனாலதான் நம்மளுக்கு ருத்தீனியத்துக்கு 8.2 × 10 per mole per second கொடுத்திருக்காங்க ரேட் கான்ஸ்டன்ட். அதே இது நீங்க இங்க பாருங்க, ஜஸ்ட் கோபால்ட்டுக்கு வெறும் 10 மட்டும் தான் இருக்கு. அதை விட இது 8.2 டைம்ஸ் இது ஃபாஸ்டரா இருக்கு. ரீசன் என்னன்னா, இங்க EG2 to EG நடந்திருக்கு. இங்க வந்து அவுட்டர் ஸ்பியர் இந்த பக்கம் EG2 இது EG நடக்கிறதுனால அவுட்டர் ஸ்பியர் மெக்கானிசம் வந்து ஸ்லோவா தான் இருக்கும். இதுக்கான ரீசன் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டா வரும். ஏன்னா a change from low spin to high spin in cobalt as the low spin state remains unchanged in the case of ruthenium. ஓகே, அதனால அங்க ஃபாஸ்டா நடக்குது நம்மளுக்கு ரியாக்ஷன். ஏன்னா இது மெக்கானிசம் வந்து அவுட்டர் ஸ்பியர் மெக்கானிசம் கொடுத்திருக்காங்க பாருங்க. for the following outer sphere electron transfer reaction. அவுட்டர் ஸ்பியர் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன்ல வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்போ வேகமா நடக்கும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, T2G to T2G, அதாவது லோ ஸ்பின், ரெண்டுமே லோ ஸ்பின்னா இருந்து அந்த எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் வந்து T2G ஆர்பிட்டல்ஸ் இடையில நடக்குதுன்னா ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். அதே இது ஹை ஸ்பின் லோ ஸ்பின் அப்படின்னு ஸ்பின் மாதிரி வருது, அதே மாதிரி EG to EG நடக்குது அப்படின்னா, ரிடக்டன் டு EG ஆக்சிடென்ட் டு EG ஆர்பிட்டல் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்லோவா நடக்கும். ஓகே, இப்போ கரெக்ட் ஆப்ஷன் வந்து சி. அடுத்தது கேளுங்கப்பா. மேம் அது ஹை ஸ்பின் எப்படி மேம்? இப்போ CO2+ சொல்றீங்க, அது பார்த்த உடனே D7 சிஸ்டம் ஹை ஸ்பின் எப்படி மேம் சொல்ல முடியுது? கோபால்ட் வந்து அட்டாமிக் நம்பர் பாருங்கப்பா, கோபால்ட்டோட அட்டாமிக் நம்பர் 27. ஓகே, நார்மலா அதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? 3D7 4s2. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து +2 ஃபார்ம்ல இந்த 2 எலக்ட்ரான் போயிட்டு நம்மளுக்கு 3D7 இருக்கு, 7 எலக்ட்ரான் இருக்கு.
வித் அமோனியா கோபால்ட் வந்து +2 ஃபார்ம்ல ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். பேரிங் நடக்காது. ஆனா அதனோட ஆக்சிடேஷன் நம்பர் +3 ஆகும் போது அந்த கேஸ்ல அது வந்து லோ ஸ்பின்னா மாறிடும் கோபால்ட், எஸ்பெஷலி வித் அமோனியா லிகாண்ட். ஓகே, நம்மளுக்கு வந்து ரொம்ப கிளாசிக்கலான எக்ஸாம்பிள் இது வந்து. அப்போ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சுதான் நான் சொல்றேன். ஹை ஸ்பின் ஏன் சொல்றேன்னா நம்மளுக்கு பேரிங் நடக்காதனால எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, T2G இப்படி இருக்கும், EGல 2 இது. இங்க வந்து லோ ஸ்பின் ஏன் சொல்றோம்னா நம்மளுக்கு பேரிங் நடந்திருக்கு இல்லையா, அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து T2Gல மட்டும்தான் இருக்கும். எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் எங்க நடக்குது, இங்க இருந்து இந்த EG ஆர்பிட்டால்ல இருந்து இந்த EG ஆர்பிட்டாலுக்கு போகும். அதுதான் நான் சொல்றேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஹை ஸ்பின் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுறது வந்து நம்ம CFSE வச்சுதான் சொல்லுவோம். கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி, அந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் பார்ப்போம் இல்லையா, அதுல வந்து நீங்க பாருங்க அந்த டெல்வோ வேல்யூ வந்து எதெல்லாம் வச்சு ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுன்றது நான் ஒரு 4 பாயிண்ட் சொன்னேன். நேச்சர் ஆஃப் த மெட்டல், 3D வந்து நார்மலா வந்து 3D மெட்டல்ஸ் வந்து ஹை ஸ்பின் ஃபார்ம் ஆகும். ஆனா 4D 5D போகும்போது அது வந்து என்னது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுறதா ப்ரிஃபர் பண்ணும். ஓகே, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது லிகாண்ட் பார்த்தோம். லிகாண்ட்ல வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் வரும்போது நம்மளுக்கு வந்து பேரிங் நடக்கும். ஓகே, இப்போ கோபால்ட்ட பொறுத்தளவுல வந்து அதனோட ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் போகும்போது வந்து அமோனியா வந்து என்னது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா மாறிடுது. ஆனா 2+ இருக்கும்போது அப்படி கிடையாது. ஓகே, ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் அதுக்கு ரீசன், மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ஒரு ரோல் பிளே பண்ணுது. ஜென்ரலா அமோனியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபீல்ட் லிகாண்ட் கிடையாது. ஆனா கோபால்ட் 3+ வரும்போது அதனோட ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வர்றதுனால அந்த கேஸ்ல அது நம்மளுக்கு லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். புரிஞ்சுதாப்பா? நீங்க வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அந்த டெல்வோ இந்த ஸ்பிளிட்டிங்க அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் 4 உண்டு அப்படின்னா அதை படிச்சிருங்க. ஓகேவா? அந்த இது 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி என்ன சொல்றது, இந்த 4D 5D மெட்டல்ஸா இருந்தா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஐடியா இருந்தா நம்ம இந்த லிகாண்ட் வந்து அமோனியா வந்து ஸ்ட்ராங்கான ஃபீல்ட் லிகாண்ட் கிடையாது, வீக் ஃபீல்ட் லிகாண்ட் தான். ஓகே, ஆனா இந்த மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் அது இருக்கக்கூடிய சீரீஸ் தான் இதை டிட்டர்மின் பண்ணுது, அது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுமா ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுமான்றது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் நம்பர் 5 வாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 5ல வந்து என்ன கேட்டிருக்காங்க, the rate of exchange of water present in the coordination sphere by ஒரு isotopically labeled water கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இங்க கொடுத்திருக்க காம்ப்ளெக்ஸ்ல பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பாருங்க, காப்பர் 2+ இல்லையா, வாட்டர் எல்லாத்துலயுமே சேதான், நான் ஜஸ்ட் மெட்டலோட இது மட்டும் எடுக்கிறேன். காப்பர் 2+ வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, 3D9. ஓகே, 3D9 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து நம்மளுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும், T2G 6 ஆகும், EG 3 இருக்கும். நம்மளுக்கு EG வந்து அன்சிமெட்ரிக்கலி ஃபில்டா இருக்கிறதுனால யான் டெல்லர் டிஸ்டார்ஷன் இங்க கொண்டாந்து. ஓகே, யான் டெல்லர் டிஸ்டார்ஷன் இருக்கிறதுனால இந்த மாலிகூல் வந்து வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, டிஸ்டார்ஷன் இங்க அதிகமா இருக்கும், வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த இது வந்து டிஸ்டார்ட் ஆகிறத ப்ரிஃபர் பண்ணும். ஸோ வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் நடந்ததுன்னா அது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ காப்பருக்கு ரொம்ப அதிகம். ஓகே, இருக்க கொடுத்துருக்கிறதுலே வந்து காப்பருக்கு ரொம்ப அதிகமா இருக்கும், ஏன்னா யான் டெல்லர் டிஸ்டார்ஷன் பிரசன்ட் ஆயிருக்கு. அடுத்த காம்ப்ளெக்ஸ் பார்ப்போம், எனது மேங்கனீஸ் 2+. மேங்கனீஸ் 2+ நம்மளுக்கு பார்க்க போனா 3D5. ஓகே, ஸோ நம்மளுக்கு T2G 3 EG2. ஸோ சிமெட்ரிக்கலி ஃபில்டா தான் இருக்கு, இங்க யான் டெல்லர்லாம் நம்மளுக்கு ரோல்ல வராது. ஓகே, அடுத்து நம்ம வந்து இது Mn2+ பார்த்துப்போம். Mn2+ ஓட நம்மள வந்து என்ன சொல்றது, இந்த வேல்யூ CFSE வேல்யூ பாருங்க, அதாவது டெல்வோ வேல்யூ என்னது 0 டெல்வோ இல்லையா, இதனோட வேல்யூ வந்து 0 டெல்வோ. அடுத்து Fe2+ பாருங்க, Fe2+ வந்து நம்மளுக்கு என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், 3D6 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்.
இப்ப நம்ம வந்து இதனோட வாட்டர் வந்து வீக் ஃபீல்டு, அதனால பேரிங்கே நடக்காது. அதையும் ஞாபகத்தை வச்சுக்கணும். இப்ப இங்க வந்து T2G4 EG2 இந்த மாதிரி இருக்கும். இங்கேயுமே EG ஆர்பிட்டால் வந்து சிமெட்ரிக்கலா தான் ஃபுல்லா இருக்கு. சோ யாண்டர்ல டிஸ்டார்ஷன் அந்த அளவுக்கு இருக்காது. ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. இங்கே CFSC நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 4ன்றதுனால -0.4 into 4 plus 0.6 into 2 அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலி 0.4 del O வரும். -0.4 del O வரும். ஓகே, சோ மேங்கனீஸ்க்கு 0வா இருந்தது del O வேல்யூ, அயனுக்கு வந்து என்னது -0.4 del O வந்து. அடுத்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது நிக்கல் 2 காம்ப்ளெக்ஸ். நிக்கல் 2 பிளஸ் காம்ப்ளெக்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? 3D8. ஓகே, அப்ப இங்கேயும் நம்மளுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா T2G வந்து 6ஆ இருக்கும், EG வந்து 2ஆ இருக்கும். அப்போ CFSC வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணும்போது இது அதிகமா வரும். ஏன்னா T2G 6 இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்? 2.4 வரும். -1.2 நம்ம இந்த வேல்யூ போட்டோம்னா CFSC ல போட்டோம்னா 6 plus 0.6 into 2. ஓகே, பார்த்தோம்னா நம்மளுக்கு 1.2 வரும். ஓகே, 1.2 del O வேல்யூ வருது. இது வந்து அதிகமான வேல்யூ, இது CFSC வேல்யூ வருது. அதனால இது மோர் ஸ்டேபிளா இருக்கும். அவ்வளவு சீக்கிரத்துல ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், வாட்டரோட எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. ஓகே, சோ அப்போ நம்மளுக்கு ஆர்டர் நீங்க பாத்தீங்கன்னா காப்பர் கெடுத்தால யார் வருவா? மேங்கனீஸ், அடுத்து அயன் 2+, லீஸ்டா யார் வருவா? நிக்கல் 2+ வரும். ஓகே, இதுதான் ஆர்டர். இப்ப இந்த ஆர்டர் படி நம்மளுக்கு என்ன வரணும்? இது வந்து 1, மேங்கனீஸ் வந்து 2, அயன் வந்து 3, நிக்கல் வந்து 4. இந்த ஆர்டர் எதுல பிரசன்ட் ஆயிருக்கு நம்மளுக்கு? எந்த ஆப்ஷன் அப்ப நம்மளுக்கு கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லையா? அப்படிதானா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நமக்கு கரெக்ட். ஓகேவாப்பா? அடுத்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் அடுத்த क्वेश्चन பாருங்க. ஸ்லைட் நம்பர் 6ல क्वेश्चन நம்பர் பாருங்க. 3 burns in the electronic spectrum of chromium complex போட்டுருக்காங்க. ஓகே, ஹெக்ஸாமைன் குரோமியம் 3+ காம்ப்ளெக்ஸ். அதுல அந்த 3 burns எதனால வருதுன்றதையும் கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு 3 டிரான்சிஷன் கொடுத்திருக்காங்க. கேட்டிருக்கிறது வந்து ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு அப்போ இங்க செலக்ஷன் ரூல் ஞாபகத்துல வச்சுக்கணும். செலக்ஷன் ரூல் படி எது வந்து ரொம்ப இன்டென்ஸா இருக்கும், எந்த எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் இன்டென்ஸா இருக்கும்? லெபார்டே அலௌடா இருக்கணும். ஓகே, லெபார்டே அலௌடா என்னது? சேஞ்ச் இன் parity இல்லையா? சேஞ்ச் இன் parity. ஆனா இங்க டிடி டிரான்சிஷன்றதுனால லெபார்டே வந்து forbidden தான். ஓகே, இந்த கேஸ்ல நம்மளுக்கு ஏன்னா இது வந்து டிடி டிரான்சிஷன் அப்படின்றதுனால. ஓகே, லெபார்டே அலௌடாவும் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஸ்பின் அலௌடாவும் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த லைன் வந்து ரொம்ப ஸ்பெக்ட்ரம் வந்து அந்த அந்த பர்டிகுலர் டிரான்சிஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். ஸ்பின் அலௌடா என்னது? டெல்டா எஸ் வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஓகே, எப்படினாலும் நம்மளுக்கு இந்த கேஸ்ல டிடி டிரான்சிஷன் வந்து என்னது? லெபார்டே forbidden. லெபார்டே forbidden. ஓகே, இப்போ நம்ம வந்து டெல் எஸ் வேல்யூ பாருங்க. டெல் எஸ் வேல்யூ வச்சு பார்க்க போனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இங்க 4 தான் இருக்கு இல்லையா? இப்போ நோ சேஞ்ச் இன் த ஸ்பின், நோ சேஞ்ச் இன் த ஸ்பின். ஓகே பாப்பா? இப்போ ரெண்டாவது இதுல பாருங்க, எங்க இங்கேயும் 4 தான் இருக்கு. அதனால இதுலயுமே நோ சேஞ்ச் இன் ஸ்பின். ஆப்ஷன் 3 பாருங்க, சேஞ்ச் இன் ஸ்பின் இருக்கு. அப்படிதானா? 4ம் 2ம் நமக்கு இருக்கு. இப்போ சேஞ்ச் இன் ஸ்பின் இருந்தா அது வந்து ஸ்பின் forbidden. அப்ப அதனோட இன்டென்சிட்டி வந்து என்னவா இருக்கும்? சாரி, கம்மியா இருக்கும். ஓகே, அப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது கரெக்ட்? இன்டென்சிட்டி வந்து சி வந்து லோவஸ்டா இருக்கும் அப்படின்றதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஏன்னா அவங்க நம்மகிட்ட கேட்டிருக்கிறது வந்து ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரிலேட்டட் டு
இன்டென்ஸ் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன். இப்ப எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் இன்டென்ஸா இருக்கணும்னா 2 செலக்ஷன் ரூலையுமே ஒபே பண்ணணும். ஓகே, நம்மளுக்கு டிடி டிரான்சிஷனை பொறுத்தளவுல லபார்டே ஃபர்பிடன்றதுனால அதை பத்தி நம்ம விட்டுருவோம். நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது, ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்பின் செலக்ஷன் ரூல். இப்ப ஸ்பின் செலக்ஷன் ரூல்ல டெல்டா எஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. சேஞ்ச் இன் ஸ்பின் வந்து 0வா இருக்கணும். ஓகே, அப்போ அதனாலதான் டெல்டா எஸ் வந்து 0. இப்போ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஏ பில வந்து நோ சேஞ்ச் இன் ஸ்பின். ஆனா தேர்ட் இதுல இந்த சி ஆப்ஷன்ல இருந்து நம்மளுக்கு ஸ்பின் சேஞ்ச் ஆகுது. ஸோ வந்து அதனோட இன்டென்சிட்டி தான் கம்மியா இருக்கும். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 6 ஆனா ஸ்லைட் நம்பர் 7 பாருங்க. In its electronic spectrum, hexa-aqua vanadium complex வந்து நம்மளுக்கு 2 absorption band காமிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வேல்யூ பாருங்க, around 17,800 and second one வந்து 25,700 centimeter. ஓகே, frequency வேல்யூ கொடுக்கும். அது ரெண்டும் எதனாலன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணா ஆர்கல் டயக்ராம் நமக்கு எடுத்து பார்க்கலாம். வெனேடியம் வந்து என்ன டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ்? நம்மளுக்கு வெனேடியம் நம்மளுக்கு அதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்க +3ல இருக்கு. வெனேடியத்தோட +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல அதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? ஆக்சுவலி அதனோட அட்டாமிக் நம்பர் என்ன? வெனேடியத்தோட அட்டாமிக் நம்பர் 24 இல்லையா? சோ நம்மளுக்கு இது வந்து 3d2 4s2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 22. அதாவது நம்ம அட்டாமிக் நம்பர் 22, குரோமியம் தான் 22. இப்போ வெனேடியம் 22 வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 3d2 4s2. அப்போ அதனோட +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல அதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? நம்மளுக்கு 3d1 நமக்கு இருக்கும். அப்படிதானா? வெனேடியம், டைட்டானியம், வெனேடியம், சாரி, இது அட்டாமிக் நம்பர் 23. ஸோ இது d3. இப்போ 3 எலக்ட்ரானிக் இது போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடியது d2 என்னவா இருக்கும்? d2வா நமக்கு இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஆர்கல் டயக்ராத்துல ஆக்சுவலி சின்ன மிஸ்டேக் இருக்கு. இது T2. இங்க பாருங்க, எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் வந்து எங்க இருந்து எங்க நடக்கும்? T1G2 ஃபர்ஸ்ட் T2Gக்கு நடக்கும். ஓகே, அடுத்து எதுக்கு நடக்கும்? T1G2 T1G இந்த இதுக்கு நடக்கும் நமக்கு. ஓகே, அப்போ இந்த எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் எங்க கொடுத்திருக்காங்க? 3 வந்து டேர்மோட சிம்பிள் 3. ஓகே, அது ஓகே. T1G2 T2 ஓகே, ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன். செகண்ட் இது வந்து T1G2 T1G P FP அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இது வந்து P இல்லையா? இது வந்து P. சோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். ஓகேவாப்பா? ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். செகண்ட் இதுல வந்து நம்மளுக்கு மாத்தி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதாவே அது கொடுத்திருக்காங்க, செகண்ட் டிரான்சிஷன் கொடுத்திருக்காங்க. ஏன்னா எனர்ஜி நம்ம இது பார்க்கணும், வேல்யூ வந்து நம்மளுக்கு செகண்ட் டிரான்சிஷனுக்கு அதிகமா இருக்கும், 25,700. ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஏ தான். ஓகே, இது புரிஞ்சுதாப்பா? ஞாபகத்துல வச்சுக்கோங்க, வெனேடியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 23. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? 3d3 4s2 நார்மலா. இப்போ 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வரும்போது 3d2 ஆயிரும். D2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய ஆக்டாஹீட்ரல், சாரி இது வந்து D3 தானே, சரி வெரி குட். D2 இருக்கக்கூடிய ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு டிரான்சிஷன் எங்க இருந்து நடக்கும்? கிரவுண்ட் ஸ்டேட் வந்து T1G ல இருந்து தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். So this is the transition. இந்த டயக்ராம் என்னது மேம் ரெப்ரசன்ட் பண்ணுது? புரியல என்னப்பா? இந்த டயக்ராம் இந்த PF தானப்பா கேக்குறீங்க? ஆமா மேம், டயக்ராம். அதுல வந்து நம்ம டேர்ம் சிம்பிள் கண்டுபிடிப்போம்ல. ஆமா மேம். அப்போ அதனோட கிரவுண்ட் ஸ்டேட் அந்த எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் அந்த டேர்ம் சிம்பிள்ஸ் தான் இது. டேர்ம்ஸ் நம்மளுக்கு வரல, PFன்னு பாப்போம்ல ஒவ்வொரு இதுக்கும். ஆக்சுவலி ஒவ்வொரு இப்போ ஆக்சுவலி வெனேடியம் வந்து என்ன, அதாவது நம்மளுக்கு டி பிளாக் எலமெண்ட்ஸ்ல வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு நம்ம ஒவ்வொரு டேர்ம் சிம்பிளும் அசைன் பண்ணுவோம் இல்லையாப்பா? அதுல நம்மளுக்கு இந்த D2 to D8 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உள்ளது கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் வந்து F P தான் வரும். நம்ம நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆட்டம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும்.
ஓகே, அதுக்குள்ளதான் நம்மளுக்கு இந்த எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் ஸ்பிளிட் ஆகுறத கொடுத்திருக்காங்க. இது வந்து முள்ளிக்கன் சிம்பிள்னால தான் இந்த ஸ்பிளிட்டிங். பி வந்து ரெண்டா நம்மளுக்கு மூணா நம்மளுக்கு ட்ரிபிளேட்டா மாறும் இல்லையா? பி வந்து முள்ளிக்கன் சிம்பிள் வந்து என்னது T1G நமக்கு மாறும். எஃப் டேர்ம் வந்து மூணா ஸ்பிளிட் ஆகும். என்னவா எதெல்லாம் A2G T1G பிளஸ் T2G நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகும். இது வந்து முள்ளிக்கன் சிம்பிளோட இது. இந்த எஃப்பும் பின்றது டேர்ம் சிம்பிளோடது. புரிஞ்சுதாப்பா உங்களுக்கு? ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டேர்ம்ஸ் கொஞ்சம் குழப்பமா இருக்கா? வேற ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்க, நான் வந்து இப்ப எஃப் எப்படின்னு வருதுன்னு நான் உங்களுக்கு ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்ப நான் D2 எடுக்கிறேன். D2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு நான் டேர்ம் கண்டுபிடிக்கும் போது பாருங்க, இது வந்து +3 +2 +1 0 சாரி இது +2 இல்லையா? +2 +1 0 -1 -2 இப்ப டி எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ டேர்ம் அசைன் பண்ணனா எல் வேல்யூ தெரியணும், எஸ் வேல்யூ தெரியணும், ஜே தெரியணும் இல்லையாப்பா? இப்ப இதுக்கு எல் வந்து என்ன வரும்? 3 வரும் அப்படிதானே? +2 +1 இந்த ரெண்டுல இருக்கிறதுனால 3 வரும். எல் வந்து 3னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டேர்ம் என்ன? எஃப் தானே? எல் 0வா இருந்தா எஸ், எல் வந்து 1ஆ இருந்தா பி, 2வா இருந்தா டி, 3ஆ இருந்தா எஃப். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப இது எஃப். எஸ் வேல்யூ பாருங்க 2 எலக்ட்ரான் இருக்கு. சோ 1 வரும். சோ 2s + 1 நம்மளுக்கு என்ன வரும்? என்ன வரும் நம்மளுக்கு? 3 வரும் இல்லையா? ஏன்னா எஸ் வந்து 1ன்னா அதனால 2s + 1 நம்ம 3 போடுறோம். புரிஞ்சுதா உங்களுக்கு இப்போ? இப்ப லெஸ் தென் ஆஃப் ஃபில்ட் இப்ப லெஸ் தென் ஆஃப் ஃபில்ட் அப்படின்றதுனால ஜே வந்து எல் மைனஸ் எஸ். எல் மைனஸ் எஸ்னா இங்க வந்து 2 வரும். ஏன்னா எல் வந்து 3 எஸ் வந்து 1 அப்படின்றதுனால நம்மளுக்கு இது 3 வரும். ஓகே, இப்போ இந்த டேர்ம் தான் இங்க கொடுத்திருக்காங்க. எஃப்ன்றது இந்த டேர்ம் தான், கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் தான். புரிஞ்சுதா? ஓகே இது புரிஞ்சுச்சு. அதே மாதிரி இந்த 3 வேல்யூலாம் இதுதான். இந்த இப்ப நம்ம 2s + 1 போட்டுக்கோம்ல ஸ்பின் ஸ்டேட், அதுதான் இந்த 3. அதுதான் இந்த 3. இந்த T1 வந்து ஹாஃப் பிளஸ் ஹாஃப் அப்படிதானே மேம் எடுத்திருக்கோம். ஆமா 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 ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்ப ஹாஃப் பிளஸ் இது புரிஞ்சிச்சு மேம். இப்போ இந்த F வந்து A2G T1G T2G ன்னு போடுறோம்ல மேம். ஆமா, அது வந்து முள்ளிக்கன் இது. இது தனி இதுக்கு வந்து தனியா வரும்ல மேம். இப்ப நம்ம அசைன் பண்றதெல்லாம் வெறும் இந்த F கண்டுபிடிக்கிறது T கண்டுபிடிக்கிறது நமக்கு புரிஞ்சிச்சு. இப்ப இது வந்து மூணா ஸ்பிளிட் ஆகுது. அது வந்து A2G T1G T2G இதோட கான்செப்ட் தனி இல்ல மேம். ஆமா, இது வந்து முள்ளிக்கன் டேர்ம் சிம்பல். அதாவது நம்மளுக்கு அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டிரான்சிஷனை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து முள்ளிக்கன் டேர்ம் சிம்பல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து இந்த பிடிங்கிறது ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டேர்ம். அந்த ஒவ்வொரு டேர்மும் எப்படி ஸ்பிளிட் ஆகுதுங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது யாரு? இந்த முள்ளிக்கன் டேர்ம் சிம்பல்ஸ். ஓகேவா? அதனாலதான் நம்ம எஃப்க்கு 3 போட்டிருக்கோம். நம்ம இது ஏற்கனவே இப்ப எஸ்ஆர்னா 1 தான் வரும், A1G மட்டும் தான் வரும். அது அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நடுவுல ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம அது பார்த்தா எஸ்னா A1G Tனா T1G அதுதான் இது. டியாவா? டி வர்றது அப்படின்னா நம்மளுக்கு வந்து T2Gயும் EGயும் வரும். ஏன்னா 5 வரணுமா? ஈங்கிறது ஆமா, டோட்டலா ஆட் பண்ணா 5 வரணும். அதுல 7 வரணும். ஆமா ஆமா, இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப P ல வந்து 3 வரணும் இல்ல மேம்? அப்போ P ல வந்து 3 தான் இந்த T1G. அதுல 3 T அதாவது மீனிங் பாருங்க, ஏங்கிறது சிங்கிளி டீஜெனரேட், சிங்கிள் டீஜெனரேசி, ஈங்கிறது டபுள் டீஜெனரசி, டபுள் டீஜெனரசி, அப்ப 2. ஓகே, இப்ப நம்மளுக்கு 5d ஆர்பிட்டால் ஆக்டாஹெட்ரல் ஃபீல்ட்ல எப்படி ஸ்ப்ளிட் ஆச்சு? EG ஆகும் T2G ஆகும். அதாவது 3 T2Gன்றது நம்ம 3 வருது ட்ரிபிள் டீஜெனரேட், ரெண்டா போறது டபுள் டீஜெனரேட். அதுதான் மீனிங் T2G EG. இப்போ F ஆர்பிட்டல் டீஜெனரேட்னால T1G. ஆமா ஆமா, இது வந்து ஆக்சுவலி நம்ம வந்து இத ஆர்பிட்டலோட கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. பட் அதனோட ரிலேட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவாப்பா? 3னா 3 அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு ஓகே கிளியர்.
சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய இந்த क्वेश्चनல வந்து கிராஃப் கொடுக்க மாட்டாங்கல்ல மேம்? கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் நான் உங்களை இந்த ஆர்கல் டயகிராம் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ரிலேட் பண்ணிக்கலாம்ல. ஒரு இதுக்கு ஞாபகத்துல வச்சுட்டா மத்தது எல்லாமே சேம் தானே. அதாவது D2 to D8 வரைக்கும் ஒரே இதுதான். நம்மளுக்கு எது மாறும்? D1, D6, D1, D4, D6, D9 இது சேர்ந்து வரும். அந்த ரெண்டு டயகிராமே நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல கொடுத்திருக்கேன். அது ஞாபகத்துல வச்சுக்கணும் இந்த டயகிராம். சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7 எடுத்துக்கோங்க. பேஸ் ஹைட்ரோலிசிஸ் ஆஃப், நம்ம இப்ப பார்த்தோம் ஒரு கொஸ்டின் டீடைல்டா ஒரு நம்ம பார்த்தோம் இல்லையா, செகண்ட் கொஸ்டினா பார்த்தோம். ஐ திங்க் சோ. ஓகே, அதனோட மெக்கானிசத்தை, அதாவது இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் தான் இப்ப நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இதே ரியாக்ஷன். அப்ப ரியாக்ஷன் மெக்கானிசம், அந்த மெக்கானிசம் நம்மளுக்கு தெளிவா தெரியணும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது. ஓகே பாருங்க. Base hydrolysis of pentaamine chlorido-cobalt 2 is an overall second order reaction. நான் சொன்னேன் இல்லையா, மொத்தமா பார்க்கும்போது பேஸே பார்த்தா நம்மளுக்கு ஓவராலா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். Whereas that of, அதாவது ஆக்சுவலி கான்ஜுகேட் பேஸ் தான் வரும் அது. ஓகே, சோ இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? whereas that of cobalt வந்து cyanide வச்சு கொடுத்திருக்காங்க பாருங்களேன். இட்ஸ் a first order reaction சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இந்த ரியாக்ஷன் இதுல வந்து 6 வந்து மிக்ஸ் ஆகுது CN6. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆர்டர். the rate depends in both cases solely on the concentration of the cobalt complex. ஓகே, ஆக்சுவலி ஓவராலா பார்க்க போனா அது பேஸ் எல்லாம் சேர்த்தா 2 தான் வரணும். ஆனா நம்மளுக்கு நம்ம ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் வச்சு பார்த்தோம் இல்லையா, அந்த காம்ப்ளெக்ஸ்ல நம்மளுக்கு என்ன நடந்தது? கான்ஜுகேட் பேஸ் தான் நம்மளுக்கு வந்து அதுல இருந்து குளோரைட் அயான் போச்சு. அதுதான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பா இருந்தது. அதனாலதான் அதோட மெக்கானிசத்தை நம்ம என்ன சொன்னோம்? SN1 CP மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓகே, இங்க அவங்க வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த கேஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்ல வந்து நான் அம்மோனியால நம்ம இப்படி இந்த ஹைட்ரஜன் வெளியே போக முடியும், பேஸ் ஹைட்ராலிசிஸ் இப்படி நடக்க முடியும். ஆனா இங்க சயனைட்ல அப்படி நடக்க முடியுமா? நடக்காது. ஓகே, அப்போ இந்த ரெண்டு இதுல வந்து ரீசன் நம்ம என்ன சொல்லணும்? The presence of ionizable proton is present in first complex, pentaamine chlorido complex. ஆனா சயனைட்ல நடக்காததுனாலதான் நம்மளுக்கு ரெண்டு கேஸ்லயுமே என்னது? Rate dependent both cases solely on the concentration of cobalt complex. ரீசன்றது இதுதான். ஓகே, மத்த இதெல்லாம் வந்து எதுல நடக்குது? நம்மளுக்கு SN-COP மெக்கானிசம் நடக்கவே நடக்காது. இது சென்டென்ஸ் கரெக்ட், ஆனா இதுக்கான ரீசன் கிடையாது. ரெண்டுலயுமே SN1CPன்றது தவறு. அப்ப இந்த மூணு ஆப்ஷனுமே வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், the presence of ionizable proton. ஓகே, அதுதான் நமக்கு ரீசன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குரோமியம் 3+ காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க, 5 பிரிட்டைடோட இருக்கு. அப்ப இது ஒரு லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஓகே, நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காங்க? இது வந்து நம்மளுக்கு ரெட் பாஸ்போரசன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்போரசன்ஸ் நம்ம வந்து எமிஷன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாஸ்போரசன்ஸ் வந்து ஸ்பின் ஃபார்பிடன். என்னது? ஸ்பின் ஃபார்பிடன் டிரான்சிஷன். ஓகே, ஸ்பின் ஃபார்பிடன் டிரான்சிஷன். ஓகேவாப்பா? இந்த வேர்ட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஸ்பின் ஃபார்பிடன். அப்ப இங்க கொடுத்திருக்கிறதுல எது வந்து ஸ்பின் ஃபார்பிடன் பாருங்க. இது 4-4 தான் இருக்கு, இது கிடையாது. இங்கேயும் 4-4 தான். இப்ப இந்த ஏயும் பியையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். இந்த ரெண்டையும் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த ரெண்டையும் தான் பார்க்கணும். ஆனா குரோமியம் என்ன காம்ப்ளெக்ஸ் 3+லனா நம்மளுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? நமக்கு குரோமியத்தோடது 3D3 இல்லையா? 3D3 அப்படின்னு சொல்லும் போது அதனோட கிரவுன் ஸ்டேட் நீங்க பாத்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு வந்து இந்த இதுதான் EG வராது. ஓகே, இந்த இதுதான் நம்மளுக்கு வந்து பாஸ்பரசன்ஸ் வரும். C is the answer. ஓகே, இது கிடையாது. இங்கதான் 4-2 இந்த 4-2 இருக்கு இல்லையா, இந்த இதுதான் நமக்கு இது. ஓகே, இதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்பின் ஃபார்பிடன் இந்த இது. சோ ஆன்சர் வந்து C is the answer. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா லோ எனர்ஜி, ஏன்னா ரெட் பாஸ்பரசன்ஸ் வேற கொடுத்திருக்காங்க. ரெட்னா நம்மளுக்கு அந்த விப்ஜிஆர் படி பார்த்தா விப்ஜிஆர்ல அது லாங்கர் வேவ் லென்த். ரெட் கலர் எமிஷன் வருது அப்படின்னாலே அது வந்து லாங்கர் வேவ் லென்த்.
நமக்கு தெரியும் வேவ் லென்த் வந்து அதிகமா இருந்தா எனர்ஜி வந்து என்ன கம்மியா இருக்கும். ஏன்னா எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வேவ் லென்த். சோ நம்மளுக்கு வந்து லோவர் எனர்ஜி. இது எதுல பாசிபிள்? நம்மளுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சி இஸ் த பாசிபிள். அப்ப இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Consider the following statement for the self-exchange reaction. Okay, okay. இந்த கொஸ்டின் வேண்டாம், அடுத்த கொஸ்டின் போகலாம். ஏன்னா இதுல வந்து செல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து ஓகே இதை பார்க்கலாம். இதுல வந்து செல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ல குரோமியம் இருக்கு இல்லையா, குரோமியம் 2+ அண்ட் குரோமியம் 3+. ஓகே, இங்க பாருங்க குரோமியம் 2+ல இதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? நம்மளுக்கு 3d4 இல்லையாப்பா. இது வந்து 3d4, இது வந்து 3d3. இது வந்து இன்னர்ட் ஆன காம்ப்ளெக்ஸ், இது லபைல் ஆன காம்ப்ளெக்ஸ். ஓகே, லபைல் ஆன நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ். செல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்பர் வந்து நார்மலா வந்து இப்ப நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு நம்ம அதை சொல்லலாம். 3d4னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? 1 2 3. ஓகே, இங்க வந்து இப்படி இருக்கும். அடுத்து இது வந்து லோ ஸ்பின் இல்லையா, 3 இந்த மாதிரி இருக்கும். ஹை ஸ்பின், அதனால இப்படி இருக்கும். இன்னட், இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இன்னட், ஏன்னா T2G வந்து இங்க 3 ஓகே. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? இது சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டல்ஸ் ஆர் ஒன்லி இன்வால்வ் இன் த எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இட் இன்வால்வ்ஸ் லார்ஜ் இன்னர் ஸ்பியர் ரீஆர்கனைசேஷன் எனர்ஜி. ஆக்சுவலி நம்மளுக்கு இஜி ஆர்பிட்டால்ஸ்க்கு இடையில இந்த மாதிரி நடந்ததுன்னா நார்மலா வந்து லார்ஜரா நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்போ வந்து சார்ஜ் வந்து டிரான்ஸ்பர் வந்து இஜி ஆர்பிட்டாலுக்கு இடையில நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு பாண்ட் லென்த் வந்து ரொம்ப இதாகும். ஓகே, அதனால அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடியது. அதனால வேகமா ரீஆர்கனைசேஷன் நடக்கும். ஓகே, சோ அதனால இது இந்த ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட் தான். இட் இன்வால்வ்ஸ் larger inner sphere reorganization energy. Okay, it involves no change. Actually reorganization நடந்தா change in bond length நடக்கும். அப்ப இது வந்து incorrect ஆன ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து rate of self electron exchange electron transfer is fast கிடையாது. cross self exchange நடக்கும் போது தான் நம்மளுக்கு அது வேகமா நடக்குது. ரெண்டாவது சியும் டியும் தப்பு, ஏயும் பியும் கரெக்ட். ஓகே, ஏயும் பியும் கரெக்ட். ஏன்னா சிக்மா ஆர்பிட்டல் இங்க வந்து இது அந்த பாண்டிங் இது வந்து பாத்தீங்கன்னா இது சிக்மா ஸ்டார், இதுவும் சிக்மா ஸ்டார் தான். இங்க ஹோமோ 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 இதனோட லோமோ. ஓகே, ஏன்னா இதுக்குள்ள நடக்குது இஜிக்குள்ள தான் நடக்குது, சிக்மா ஸ்டார் சிக்மா ஸ்டார். சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இட் இன்வால்வ்ஸ் லார்ஜ் இன்னர் ஸ்பியர் ரீஆர்கனைசேஷன் எனர்ஜி, தட் கரெக்ட். எப்போ இஜி ஆர்பிட்டால்ஸ் கடையில சார்ஜ் வந்து டிரான்ஸ்பர் ஆச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது, பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து லார்ஜர் ஆகும். ஓகே, ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்போ பாண்ட் இது அந்த ரீஆர்கனைசேஷன் நடக்குது, பாண்ட்ல இருந்து வந்து இதாகுது, கண்டிப்பா அது வந்து மாறணும். ஆனா இங்க நோ சேஞ்ச் கொடுத்திருக்காங்க, அதனால சி தப்பு. டி வந்து கிராஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் போதுதான் எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ரொம்ப ஃபாஸ்டா நமக்கு நடக்கும் செல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கம்பேர் பண்ணும்போது. சியும் டியும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டா A, B வரக்கூடிய ஆப்ஷன். ஓகே, ஆப்ஷன் B is the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பத்தாவது கொஸ்டின் பாருங்க. Which of the following statement regarding dissociative substitution mechanism? Okay, dissociative substitution mechanism in octahedral complex ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு dissociative substitution reaction எல்லாமே என்னது? First order reaction. They all are first order reactions. ஓகே, அதே மாதிரி டிசோசியேஷன் நடக்கிறதுனால இப்ப ML6 இருக்குது, ஆக்டாஹெட்ரல் ஜியோமெட்ரியோட இருந்தது. நம்மளுக்கு டிசோசியேஷன் ஃபர்ஸ்ட் ஒரு லிகாண்ட் வெளியே போச்சுன்னா ML5 ஆகிதான் L வெளியே போகுது இல்லையா. இப்ப இது வந்து என்னவா மாறும்? கோஆர்டினேஷன் நம்பர் 5 இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து ஸ்கொயர் பிரமிடல் டிரான்சிஷன். இது வந்து டிரான்சிஷன் ஸ்டேட் ஸ்கொயர் பிரமிடலோ அல்லது ட்ரைகோனல் பைபிரமிடலோ இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்ற இன்டர்மீடியேட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, ML5 வச்சு வர்றதுனால. ஓகே, இது ஒரு இது. அப்போ நம்ம கொடுத்திருக்கிறத இங்க வாசிப்போம். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க? high steric hindrance between ligands in the metal complexes favors fast dissociation. Yes, இப்போ லிகாண்ட் வந்து ரொம்ப பல்கியா இருக்குன்னா அது வந்து
கிளீவ் ஆகுறது டிசோசியேட் ஆகுறது ஃபேவர் பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னால நம்மளுக்கு எனர்ஜி வந்து அதிகமாகும் அந்த சிஸ்டம். அன்ஸ்டேபிள் ஆகுறத அவாய்ட் பண்றதுக்காக வேண்டி டிசோசியேஷன் அது வந்து ஃபேவர் தான் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, increased charge on the metal atom or ion of the complex favors the acceptance of electron pair of the entering ligands. ஓகே, ஆக்சுவலி அது கிடையாது. நார்மலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ஸ் இதுவே நடக்கும் போதே நார்மலா அந்த இப்ப நம்ம ரேட் எக்ஸ்சேஞ்ச் வாட்டர் ரோட்லாம் நீங்க அப்படி பாத்தீங்க அப்படின்னா நார்மலா மெட்டல் வித் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எப்பவுமே லோவர் லிகாண்ட் எக்ஸ்சேஞ்சில தான் இன்வால்வ் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் வராது. ஓகே, அடுத்தது பாருங்க, மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பென்டா கோஆர்டினேட் இன்டர்மீடியேட் இஸ் அப்சர்வ்ட். எஸ், எனக்கு நம்மளுக்கு CN5 கோஆர்டினேஷன் நம்பர் 5 இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் பிரமிடலோ அல்லது ட்ரைகோனல் பிரமிடலோ இன்டர்மீடியட் ஸ்டேட் நம்மளுக்கு அப்சர்வ் ஆகும். ஏன்னா டிசோசியேஷன் நடக்கும் போது. ஓகே, தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் த என்டரிங் லிகாண்ட் சிக்னிபிகன்ட்லி இன்ஃப்ளூயன்சஸ் த ரியாக்ஷன். நார்மலா நம்மளுக்கு இது வந்து ரொம்ப ஒண்ணு நம்மளுக்கு சிக்னிபிகண்டா வந்து இது பண்ணாது. ஓகே, சோ ஸ்லைட்லி தான். சோ அதனால இது வந்து சிக்னிபிகன்ட்லி இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்றதையும் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. இங்க கொடுத்திருக்கிறதுல வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து 1 and 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்டெரிக் பல்கினஸ் ஆஃப் த லிகாண்ட் வந்து டிசோசியேஷனை ஃபேவர் பண்ணும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ரியாக்ஷன்ல ஒரு பென்டா கோஆர்டினேட் இன்டர்மீடியேட்டும் ஃபார்ம் ஆகும். ஓகே, so option B is the correct answer. அடுத்தது பாருங்க, நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, MLCT பேண்ட் நடக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. LMCT எப்ப நடக்கும், MLCT எப்ப நடக்கும்? LMCT அப்படின்றது என்னது, லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் டிரான்ஸ்பர். MLCT அப்படின்றது என்னது, மெட்டல் டு லிகாண்ட் சார்ஜ் டிரான்ஸ்பர். ஓகே, இப்ப இங்க நம்மளுக்கு வந்து LMCT நடக்கணும்னா நம்மளுக்கு லிகாண்ட் என்னவா இருக்கணும், சிக்மா டோனார் அண்ட் பை டோனார் டைப் ஆஃப் லிகாண்டா இருக்கணும். பை டோனார் டைப் ஆஃப் லிகாண்டா நமக்கு இருக்கணும். ஓகேவா, MLCT நடக்கிறதுக்கு அந்த லிகாண்ட் வந்து என்னவா இருக்கணும், சிக்மா டோனார் அண்ட் பை அக்செப்டார் லிகாண்டா நமக்கு இருக்கணும். பை அக்செப்டார் லிகாண்டா நமக்கு இருக்கணும். சிக்மா டோனார் அண்ட் பை டோனார் அப்படி சொல்லும் போது நம்மளுக்கு LMCT நடக்கக்கூடிய லிகாண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மோர் தென் 1 லோன் பேர் இருக்கக்கூடிய ஹாலைட்ஸ், Cl மைனஸ், Pr மைனஸ், I மைனஸ். ஓகே, இந்த மாதிரி இது. அடுத்து நம்மள ஹைட்ரோ ஆக்சைடு, இந்த மாதிரி இது ஆக்சைடு. ஓகே, இந்த மாதிரி லிகாண்ட்ஸ் எல்லாமே LMCT நமக்கு வந்து இது பண்ணும். ஏன்னா they are sigma donor as well as bi donor. MLCT எப்ப நடக்கும், நம்மளுக்கு வந்து பைபிரிடின், ஓகே, பினான்த்ரலின், சயனைட். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து CO கார்பனேட் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது they are sigma donor at the same time they are pi acceptor. ரீசன் என்னன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் இந்த லிகாண்ட்ஸ்ல எல்லாம் வேகன்ட் அதாவது எம்டியான 5 ஸ்டார் ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. So they will induce the MLCT pi back bonding metal to ligand charge transfer நடக்கும். இங்க அப்படி கிடையாது, லிகாண்ட்ல இருந்து தான் நம்மளுக்கு மெட்டலுக்கு சார்ஜ் டிரான்ஸ்பர் ஆகும். இப்ப நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் செட்ல வந்து முதல் இதுல Cl இருக்கு, இங்க வந்து LMCT. பட் அந்த பைபிரிடின் இருக்குது என்னது, MLCT. ஆப்ஷன் பி பாருங்க, ரெண்டுலயுமே LMCT. மூணாவது ஆப்ஷன் பாருங்க, ரீனியம் ஆக்சைடு, இதுல வந்து நம்மளுக்கு LMCTயும் ருத்தீனியம் பைபிரிடில வந்து MLCTயும் நமக்கு நடக்கும். அடுத்து கொடுத்திருக்கிறதுல பினான்த்ரலின் அயன் பினான்த்ரலின் காம்ப்ளெக்ஸ் வந்து MLCTயும் குளோரினோட காம்ப்ளெக்ஸ்ல நம்மளுக்கு வந்து LMCT. நம்ம கேட்டிருக்கிறது என்னது, நம்மளுக்கு எந்த காம்ப்ளெக்ஸ் பேர் ரெண்டுமே வந்து LMCT கொடுக்கக்கூடியதுன்னா அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அங்கதான் ரெண்டுமே வந்து LMCT நடக்கக்கூடியது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாமா? இது பாருங்க, நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் நம்ம பார்த்த ரியாக்ஷனோட இன்னஸ்பியர் மெக்கானிசத்துக்கு நம்ம இதான் எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதனோட இதுதான் கேட்டிருக்காங்க. EB என்ன ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. என்ன நடக்கும், நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க பாத்தீங்கன்னா கோபால்ட் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்ஜிங் லிகாண்ட் இருக்குல்ல, இது இன்னஸ்பியர் மெக்கானிசம் வழியா தான் நடக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து குளோரைட் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ மெக்கானிசம் வந்து இன்னஸ்பியர் மெக்கானிசம். அப்போ இதை எழுதலாம், குளோரைட் குரோமியத்தோட 5 வாட்டர்
ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு பிரிட்ஜ் இன்டர்மீடியட் பிரிட்ஜ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. பிளஸ் இங்க வாட்டர் வெளியே. ஓவரால் சார்ஜ் நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா கோபால்ட்ட பாருங்க நம்மளுக்கு இது என்னவா இருக்கும் +3 இருக்கும். குரோமியம் வந்து +2 நமக்கு இருக்கு. ஓகே. இப்ப அடுத்து என்ன நடக்கும் எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் நமக்கு நடக்கும். எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் எங்க இருந்து நடக்கும் நம்மளுக்கு குரோமியம் 2+ இருந்து குளோரினுக்கும் குளோரின்ல இருந்து நம்மளுக்கு த்ரூ குளோரின் தான் அது நடக்குது. அதான் பிரிட்ஜிங் மெக்கானிசம் சொல்றோம். ஓகே. கோபால்ட் 2+க்கு வரும். இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாறிடுச்சு. இது 5 கோபால்ட் வந்து 2+ மாறிடுச்சு. ஓகே. குரோமியம் வந்து 3+ நமக்கு மாறிடுச்சு. ஓகே. இதுல நல்லா ஞாபகத்துல வைக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் கோபால்ட் 3+ இருக்கும்போது அது வந்து லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஓகே. இன்னட் இட் இஸ் இன்னட். ஏன்னா D6ல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் D6 லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ் வந்து கைனட்டிக்கலி இன்னட். அதே இது நீங்க குரோமியம் பாருங்க +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல 3D4 இருக்கும். அது வந்து லெபைலா இருக்கும். ஓகே. ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் லெபைலா இருக்கும். ஓகே. லெபைல் தெர்மோடைனமிக்கலி லெபைல். இப்போ இந்த எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஓகே. இப்போ இங்க பாருங்க இதுல வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் நடந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த குளோரின் வந்து எதனோட போகும் நம்மளுக்கு குரோமியத்தோட போயிரும். பிளஸ் ஒரு வாட்டர் மாலிகல் வரும்போது நம்மளுக்கு லாஸ்டா போட்டுக்கலாம் அது. ஃபர்ஸ்ட் இப்ப இது புரியுது எப்படி டிசோசியேட் ஆகுது நம்மளுக்கு கோபால்ட் 2+ம் ஓகே 5 அம்மோனியா லிகாண்ட் இருக்கக்கூடிய பென்டா கோஆர்டினேட்டா நம்மளுக்கு இது மாறுது. ஓகே. பிளஸ் இங்க குரோமியம் வந்து 5 வாட்டர் மாலிகுலும் குளோரினோடயும் சேர்ந்து வருது. இங்க +3 ஆயிடும். இப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் ஓகே இந்த பென்டா கோஆர்டினேட் காம்ப்ளெக்ஸ் வந்து கோஆர்டினேட்லி அன்சாச்சுரேட்டட்ன்றதுனால வாட்டர் இன்வால்வ் ஆகும். வாட்டர் இன்வால்வ் ஆகும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கோபால்ட் 2+ அம்மோனியா 5 இருக்கும் ஒரு வாட்டர் மாலிகுல் இருக்கும். ஓகே. இந்த ஹைட்ரோலிசிஸ் நடந்து நம்மளுக்கு 5H3O+ நடந்து நம்மளுக்கு ஹைட்ரோலிசிஸ் நடந்து இது வந்து கோபால்ட் 2+ இது வாட்டர் வந்து 6 வாட்டர் மாலிகுல் இங்க வரும். ஓகே. பிளஸ் 5NH4+. இதுதான் அதனோட மெக்கானிசம். இப்போ இந்த மெக்கானிசத்தை பாருங்க பார்த்துட்டு இப்ப நம்ம இது வந்து இன்னஸ்பியர் மெக்கானிசம். இன்னஸ்பியர் மெக்கானிசத்துக்கான கிளாசிக்கல் எக்ஸாம்பிளே இதுதான். ஓகே. அப்போ இந்த கிளாஸ்லயுமே நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த இதனோட ஆன்சர் அப்ப என்ன நம்மளுக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஏயும் பி தான் கேட்டிருக்காங்க. கோபால்ட் ஹெக்ஸா ஆக்வா 2+ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். குரோமியம் வந்து எனது பென்டா ஆக்வா குளோரிடோ குரோமியம் 3+ காம்ப்ளெக்ஸ். அதாவது 3+ தான் அது ஓவரால் சார்ஜ் வந்து 2+ இருக்கும். ஆனா குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3 இருக்கு. சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. சோ இப்ப நம்ம மெக்கானிசம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க இன்னர் ஸ்பியர் மெக்கானிசத்துக்கும் அவுட்டர் ஸ்பியர் மெக்கானிசத்துக்கும் உள்ள ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்னர் ஸ்பியருக்கு இதுதான் பெஸ்ட் சிஸ்டம். எல்லா புக்ஸ்லயுமே நம்மளுக்கு இதை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாமா பாருங்க. For the ligand to metal charge transfer transition in the oxo anion என்ன அந்த டிரான்சிஷன் ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு பாயிண்ட் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஓகே மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா லாம்டா மேக்ஸ் வேல்யூ என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும். வேவ்லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே. அதே மாதிரி நம்மளுக்கு சைஸ் ஆஃப் த மெட்டல் அயான் ஓகே சைஸ் ஆஃப் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதனோட வேவ்லென்த் லாம்டா மேக்ஸ் வந்து நமக்கு என்னவாகும் கம்மியாகும். ஏன்னா பிரின்சிபல் நம்பர் சைஸ் வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குன்னா வேவ்லென்த் கம்மியாகும். இப்போ இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன் எலமெண்ட்ஸோட எல்லா ஆக்சிடேஷன் நம்பரை பார்த்துருவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வெனேடியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்க என்ன 243- கொடுத்திருக்காங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு வந்து என்ன வரும் X-8 இது வந்து +5 வரும். வெனேடியம் வந்து +5 இருக்கு. குரோமியம் வந்து நம்மளுக்கு இங்க +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. மேங்கனீஸ் வந்து +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ நம்ம என்ன பார்த்தோம் ஹையர் ஆக்சிடேஷன் நம்பர்னா லாம்டா மேக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் இங்க வந்து இதாயிட்டு இருக்கும். ஓகே. சோ LMCT ஓகே
ஆக்சிடேஷன் நம்பர் இதாகனா சாரி லாம்டா மேக்ஸ் வேல்யூ எனர்ஜி வந்து கம்மியாகும். லாம்டா மேக்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அடுத்து நம்மளுக்கு வந்து வெனேடியம் இங்க பாருங்க. இப்போ எனர்ஜி வைஸ் பார்க்க போனா இப்போ வந்து வேவ்லெந்த் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் யாருக்கு அதிகமா இருக்கு? நம்மளுக்கு மேங்கனீஸ். அடுத்து நம்மளுக்கு இது என்ன சொல்ற டங்ஸ்டன், மாலிப்டினம், குரோமியம். இது ஒரே குரூப் இல்லையா? குரோமியம், மாலிப்டினம், டங்ஸ்டன் மூணுமே ஒரே குரூப்ன்றதுனால ND5 சாரி N-1D5 NS1 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் இருக்கு. ஆனா மாலிப்டினம் போகும்போது NS2 வந்துரும் இங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா சைஸ் வந்து யாருக்கு அதிகமா போயிட்டு இருக்கு? டங்ஸ்டனுக்கு தான் சைஸ் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ எனர்ஜி வைஸ் நம்ம பார்க்கும்போது லாம்டா மேக்ஸும் எனர்ஜி வந்து என்னது இன்வெர்ஸ்லி நம்மளுக்கு ப்ரொபோர்ஷனல். ஓகே, அப்போ யாருக்கு இங்க வந்து இது அதிகமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே இதுதான் கரெக்டான ஆன்சர்ல வரும். ஏன்னா W அதாவது சாரி டங்ஸ்டன் வந்து நம்மளுக்கு என்னது சைஸ்ல ரொம்ப பெருசு. அப்போ லாம்டா மேக்ஸ் அதுக்கு கம்மியாகும். எனர்ஜி அதிகம் இதாகும் கம்மியா இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க மாலிப்டினம், அடுத்து வந்து இங்க குரோமியம் இது. ஓகே, சரி நான் இங்க இது மெட்டல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆக ஆக லாம்டா மேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சைஸ் ஆஃப் த மெட்டல் அயான் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக லாம்டா மேக்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இதுதான் ரிலேஷன். So option A is the answer. ஏன்னா மேங்கனீஸ்க்கு ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. சோ அதனோட இது அதிகமா இருக்கும். குரோமியம், அதுக்கப்புறம் தான் வெனேடியம். இங்க வந்து ஒரே குரூப் சைஸ வச்சு பார்க்கணும். ஆக்சிடேஷன் நம்பர் எல்லாமே எல்லாத்துக்கும் சேம் தான். ஓகே, ஆனா சைஸ வச்சு பார்க்கணும். சைஸ் வந்து அதிகமாக ஆகமாக லாம்டா மேக்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆக ஆக லாம்டா மேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சைஸ் ஆஃப் த மெட்டல் அயான் வந்து இதாக நம்மளுக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். Consider the following statement regarding the electronic spectra of high spin complexes. Okay, high spin சொல்லி நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? டைட்டானியம் 3+ complexes exhibit one sharp band அப்படி சொல்லிருக்காங்க. one sharp band ஆக்சுவலி டைட்டானியம் 3+ல நம்மளுக்கு என்ன எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நடக்குது? D2D டிரான்சிஷன் நடக்குது. D2D டிரான்சிஷன் வந்து என்ன சொல்றது? பிராடான டிரான்சிஷன். இப்போ F to F தான் நமக்கு வந்து ஷார்ப்பான டிரான்சிஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஷார்ப் பேண்ட்னு சொன்னதுனால இது வந்து தப்பு. ஏன்னா பிராடா தான் அந்த பேண்ட் நமக்கு இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் கோபால்ட் 2+ அண்ட் கோபால்ட் 3+ காம்ப்ளெக்ஸஸ் எக்ஸிபிட் 2 பிராட் பேண்ட்ஸ் அப்படி 2ன்னு சொல்லியிருக்காங்க. கோபால்ட் 2+ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? 3D7. ஓகே, அதே மாதிரி குரோமியம் 3+ வந்து 3D3. ஆக்சுவலி 3D3 அண்ட் 3D7 இந்த ரெண்டுமே நம்மளுக்கு ஆர்கல் டயக்ராம்ல தெரியும். நம்மளுக்கு 3 எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் பாசிபிள். 3 பிராட் பேண்ட் கிடைக்கும். நாட் 2, 3 பிராட் பேண்ட் கிடைக்கும். 3 பேண்ட்ஸ் கிடைக்கும். 3 பேண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். சி பாருங்க, Mn2+ complexes exhibit a series of very weak and short band. ஆக்சுவலி Mn2+ வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது ரொம்ப வீக்கா தான் இருக்கும். ரீசன் வந்து அது ஸ்பின் ஃபார்பிடன் லபார்டே ஃபார்மிடே. சோ ரொம்ப வெரி வீக் தான். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்ட். அடுத்து நம்மளுக்கு பாருங்க, நிக்கல் 2+ complexes exhibit 3 broad bands. எஸ் கரெக்ட். ஏன்னா அது வந்து 3D8 சிஸ்டம். D8 சிஸ்டத்துக்கும் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? 3 எலக்ட்ரானிக் பேண்ட்ஸ் கிடைக்கும். ஆர்கல் டயக்ராம்ல பார்த்தா தெரியும். சோ அப்போ சியும் டியும் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்க, செல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் பத்தி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. செல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ல நம்மளுக்கு வந்து எப்போ அந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து செல்ஃப் எக்ஸ்சேஞ்ச்ல வந்து லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் டு லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், அதாவது நம்மளுக்கு 5 ஸ்டார் டு 5 ஸ்டார். ஓகே, நம்மளுக்கு வந்து அதாவது T2G டு T2G. ஓகே, அல்லது T2G ரிடக்டன்ட் டு T2G ஆக்சிடென்ட். இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து அந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். ஓகே, இப்போ இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ருத்தீனியத்தை எடுப்போம். ருத்தீனியம் 2+ வந்து லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். அதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து D6 4D6 அப்படின்றதுனால
நம்மளுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும் 1 2 3 4 5 6 ஓகே இது வந்து இப்போ ருத்தினியத்தோட 3+ பாருங்க இதுவுமே லோ ஸ்பின் தான் 3D 4D 5 இருக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு வந்து 1 2 3 4 5 எலக்ட்ரான் அப்ப இங்க நடக்குது T2 G2 ஹோமோ T2G தான் லூமோவும் வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது இதுதான் இங்கதான் அதாவது T2G2 T2G தான் நம்மளுக்கு இங்க எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நடக்குது ஓகே இப்போ இங்க அப்போ வந்து இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா தான் நமக்கு நடக்கும் ஏன்னா லோ ஸ்பின் டு லோ ஸ்பின் அடுத்து வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா கோபால்ட் 2+ வந்து என்ன சொல்றது ஹை ஸ்பின்னா இருக்கும் கோபால்ட் 3+ வந்து லோ ஸ்பின்னா இருக்கும் இங்க இஜி நடக்கும் ஸோ இது வந்து ஸ்லோவா இருக்கும் இது வந்து ஸ்லோவா இருக்கும் ஓகே ஸ்லோவா இருக்கும் இது வந்து ஃபாஸ்டா நமக்கு நடக்கும் அதே மாதிரி நீங்க குரோமியம் பாத்தீங்க அப்படின்னா குரோமியம் 2+ வந்து நம்மளுக்கு வந்து 3D4 இல்லையா இது லோ ஸ்பின் ஃபார்ம்ல 3D4 இருக்கும் குரோமியம் 3+ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு D3 இருக்கும் ஓகே இங்க வந்து பாருங்க T2G ஆஃபில்டா இருக்கும் T2G ஆஃபில்டா இருக்கும் இங்க T2G வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா T2G 4 EG 1 இருக்கும் இது T2G 3 இருக்கும் ஓகே இது வந்து எனர்ஜெட்டிக்லி இது ஃபேவரான்னு பார்த்தா நம்மளுக்கு இதுவுமே ஸ்லோவா தான் நடக்கும் ஏன்னா நம்மளுக்கு எங்க நடக்குது இங்க இந்த இதுல வந்து நம்மளுக்கு வந்து இஜில இருந்து இஜி நடக்கக்கூடியது எப்பவுமே ஸ்லோவா தான் நமக்கு நடக்கும் ஓகே அதே மாதிரிதான் அயனுக்கு உள்ளது அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து ருத்தீனியம் கேஸ்ல தான் லோ ஸ்பின் டு லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ் நடக்குது ஸோ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் 5 to 5 வேற நடக்குது ரொம்ப ஃபாஸ்டா மற்றதெல்லாம் சிக்மா ஸ்டார் வரும் ஓகே இஜின்னு வர்றதுனால சிக்மா ஸ்டார் வரும் ஓ அது வந்து ஸ்லோவா இருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்க நம்மளுக்கு வந்து கன்சிடர் த 2 sets ஆஃப் மாலிகூல்ஸ் கொடுத்திருக்காங்க செட் ஏ அண்ட் செட் பி எதுல வந்து லிகாண்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப என்ன சொல்றது ஸ்லோவஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸ்லோவஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ் ஆக ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஸ்டேட் ஆஃப் எலமெண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ரேட் வந்து கம்மியாகும் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து கம்மியாகும் ஓகே இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதுல நீங்க பாத்தீங்கன்னா அலுமினியம் 3+ இருக்கு பாஸ்பரஸ் வந்து +5 இருக்கு சல்பர் வந்து +6 இருக்கு சிலிக்கான் வந்து +4 இருக்கு இங்க ஆர்டர் நீங்க பாத்தீங்கன்னா சேஞ்ச் வந்து ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது யாருக்கு சிலிக்கானுக்கு இது சல்பருக்கு தான் நம்மளுக்கு கம்மியா இருக்கு ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து இதுதான் ஆர்டர் அலுமினியம் தான் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப அதிகமா நடக்கும் ஓகே இந்த ஆர்டர்ல இருக்கும் அதே மாதிரி நீங்க வந்து அடுத்த செட் பி பாருங்க சைஸ் ஆஃப் த கேட்டையான் வந்து ஸ்மாலா இருந்ததுன்னா ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து கம்மியா ஓகே சைஸ் ஆஃப் கேட்டையான் வந்து ஸ்மாலா இருந்ததுன்னா அதாவது ஸ்மாலர் த கேட்டையான் சைஸ் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து லோவா இருக்கும் ஓகே சைஸ் ஆஃப் த ஸ்மாலர் கேட்டையான் சைஸ் ஆஃப் த கேட்டையான் அப்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து டிக்ரீஸ் ஆகும் எக்ஸ்சேஞ்ச் டிக்ரீஸ் ஆகும் இப்படி பார்க்க போனா Mg2+ தான் வந்து என்ன சைஸ்ல பார்க்கணும் ஏன்னா செகண்ட் குரூப்ல இல்லையா பெர்லியம் மெக்னீசியம் கால்சியம் டிரான்சியம் பேரியம் சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுக்கு வந்து ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து சாரி சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும் ஓகே கம்மியா இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து மேங்கனீஸ் தான் கம்மியா இருக்கு ஏன்னா சைஸ் வந்து சின்னது ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து கம்மியாகும் ஸோ ஆப்ஷன் அப்புறம் ரெண்டு இது இங்க SF6 வச்சு வரக்கூடியது பார்க்கணும் இங்க எம்ஜி போனா ஆப்ஷன் இது பி தான் ஆன்சர் பி தான் நமக்கான ஆன்சர் அதாவது SF6 அண்ட் எம்ஜி aqua compounds ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க for the given reactions நம்மளுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ரேட் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் ஓகே எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த லிகாண்ட்ல நம்மளுக்கு வந்து நான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சேஞ்ச் இன் பாண்ட் டிஸ்டன்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா இஜி ஆர்பிட்டாலுக்கு நடக்கும் அப்போ அது ரொம்ப வேகமா நடக்கும் அது நம்மளுக்கு எங்க நடக்கும்னா இந்த லிகாண்ட் அமோனியா வரக்கூடியதுதான் நடக்கும்
மத்ததுல வந்து லோ ஸ்பின் காம்ப்ளெக்சஸ் அப்படின்றதுனால இது கண்டிப்பா வராது. லிகாண்ட் 3 N 3 இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது கோஆர்டினேஷன் நம்பரே சரிப்பட்டு வராது. கோட் நம்பர் 6 ஆக்டா கிட்ட ஜாயின்டே வராது. அப்ப இத வந்து நம்ம எலிமினேட் பண்ணிரலாம். ஓகே. இப்ப வந்து பினாந்திரல வச்சு 3 வரக்கூடியது நம்ம பார்த்தோம்னா ஸ்லோவா தான் நடக்கும். ரொம்ப இது வந்து நம்மளுக்கு இது வந்து என்ன சொல்றது? இங்க வந்து நம்மளுக்கு வந்து பினாந்திரல் லிகாண்ட் அப்படின்னு சொல்றதுனால நம்மளுக்கு வந்து ஆர்பிட்டல்ஸ் அந்த இடையில வந்து நடக்கக்கூடியது இது வந்து ரொம்ப ஸ்டேபிளானது. நம்மளுக்கு வந்து பிரிட்ஜிங் இந்த மாதிரிலாம் கிடையாது. டனலிங் மூலமா தான் நமக்கு இது நடக்கும். இங்க எலக்ட்ரான் இது. இங்க வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அம்மோனியால நம்மளுக்கு வந்து Eg2 கோபால்ட் 2+ இருக்கு இல்லையா? கோபால்ட் 2+2 கோபால்ட் 3+ வருது. நம்மளுக்கு பாண்ட் சேஞ்ச் அந்த இது வந்து ரீஆர்கனைஸ் ஆகணும். ஏன்னா இது வந்து T2G5 Eg2 இது வந்து நம்மளுக்கு T2G6 இல்லையா? Eg கடையில தான் நம்மளுக்கு டிரான்சிஷனே நடக்கும். Eg0ன்றதுனால Eg கடையில நடக்கணும்னா அந்த பாண்ட் ஆர்கனைசேஷன் லிகாண்ட் இது ரீஆர்கனைசேஷன் ஆகணும். பாண்ட்ல இருந்து வேரி ஆகும். அப்போ ஒரு அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால ரொம்ப வேகமா நடக்கும். ஃபாஸ்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வந்து அமோனியா இருக்கும்போது நடக்கும். அடுத்து பாருங்க. இது வந்து ஒரு இன்னர் ஸ்பியர் மெக்கானிசத்தை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால choose the correct statement about the Tanabe-Sugano diagram. Tanabe-Sugano diagramல நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது ஆர்கனல் டயக்ராம்ல எப்படி நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஸ்பின் அலவுட் டிரான்சிஷன் மட்டும் பார்த்தோமோ இங்க வந்து வீக் ஃபீல்டு டிரான்சிஷன்ல உண்டு ஹை ஃபீல்டு அதாவது ஹை ஃபீல்ட் வீக் ஃபீல்ட் ரெண்டுல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஃபீல்ட் அண்ட் வீக் ஃபீல்ட் ரெண்டுல இருக்கக்கூடிய லிகான்ஸ் வச்சு வரக்கூடிய டிரான்சிஷன் இது நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். டெனாபே-சுகுனோ டயக்ராம்ல நம்மளுக்கு வந்து எப்படி வரைவோம் அப்படின்னா பிளாட் வந்து இங்க வந்து எனர்ஜி வந்து E/P Bங்கிறது ராஹே பாராமீட்டர். இட்ஸ் மெஷர் த இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன். ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ் தான் நம்மளுக்கு அது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்மளுக்கு இங்க வந்து E/B வரைவோம். இங்க நம்மளுக்கு எக்ஸாக்சிஸ்ல வந்து நமக்கு வந்து ΔO/B எடுக்கும். ஓகே, இதுதான் எடுப்போம். ஜீரோ எனர்ஜி இஸ் டேக்கன் அஸ் த that of the lowest term. Yes, இதுதான் நம்மளுக்கு வந்து lowest ground state தான் நம்ம வந்து அப்சிசிகால எடுப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா terms of the same energy are cross each other. They won't cross each other. cross பண்ணாம இப்படியே தான் போகும். இப்படி எல்லாம் வராது. ஓகே, cross பண்ணாது நம்மளுக்கு நேரே தான் போகும். The two terms of same energy upon increase of the field strength bend apart from each other. Okay, sorry, crossனா இப்படி போறது இல்லையா? cross ஆகாது நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா தான் போகும். வீக் ஃபீல்ட் ஹை நம்ம டெனாபே-சுகுனோ நீங்க டயக்ராம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஹை ஃபீல்டா இருக்கும், ஹை ஸ்பின் உள்ளதா இருக்கும். இது லோ ஸ்பின் நம்மளுக்கு இங்க வந்து இந்த மாதிரி போற மாதிரி தான். நீங்க எந்த ஸ்பெக்ட்ரம் எடுத்து பாருங்க இப்படிதான் போகும். ஓகே, பென்டா அதாவது டூ டேர்ம்ஸ் ஆஃப் சேம் சிமெட்ரி அப்பான் இன்க்ரீஸ் ஆஃப் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து பென்ட் ஆகும். இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்ப இதை வந்து என்னதெல்லாம் கரெக்ட்? ஏ கரெக்ட், பி கரெக்ட், சி மட்டும் தான் தப்பு. ஏன்னா டு நாட் கிராஸ். C, D correct. அப்போ A, B, D. Okay, C is the correct answer. Last question பாருங்க. The relative rates of நம்மளுக்கு water exchange. Okay, நம்ம என்ன பார்த்தோம்? Higher oxidation state இருந்தா நம்மளுக்கு low higher oxide கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் நம்ம higher oxidation state அப்படின்னா lower water exchange. lower water exchange. ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு CFSC வந்து சேமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க கொடுத்திருக்க காம்ப்ளெக்ஸ்ல நம்மளுக்கு குரோமியம் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு, மற்றது ரெண்டுமே வந்து +2ல இருக்கு. அப்போ நம்மளுக்கு வந்து +3ல இருக்கிறதுனால இங்க வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் குரோமியத்துக்கு அதிகமாகும். இப்போ இதை ஃபைனலைஸ் பண்ணிடலாம். இப்ப நிக்கல் 2+ம் அதுக்கப்புறம் வெனேடியம் 2+ம் தான் இருக்கு. இதனோட CFSC பாருங்க. நிக்கல் வந்து D8 அயான், வெனேடியம் 2+ வந்து என்னது D2 அயான். ஓகே, இப்ப இதனோட நம்மளுக்கு 23 இல்லையா? 23 சாரி D3 ஆன். இப்ப CFSC கால்குலேட் பண்ணோம் அப்படி சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா CFSC வேல்யூ யாருக்கு அதிகமா இருக்கும்? நம்மளுக்கு நிக்கலுக்கு தான் அதிகமா இருக்கு. ஏன்னா இதுக்கு வந்து 1.2 வரும். D3க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1.2. ஓகே, இதுக்குமே 1.2 தான். CFSC ரெண்டுமே சேம். இந்த கேட்டகரியில நம்மளுக்கு CFSC ரெண்டுமே சேம் அப்படின்னா நம்மளுக்கு பீரியாடிக் டேபிள்ல லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும் போது வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும் போது என்ன ஆகும்? வாட்டர் எக்ஸ்சேஞ்ச்
இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்படின்னா நம்மளுக்கு யாருக்கு நிக்கல் 2+ தான் நம்மளுக்கு வந்து அதிகமா வரும். ஏன்னா நிக்கல் 2+ தான் நம்மளுக்கு ரைட் சைடுல வருது. அதுக்கப்புறம் வைனேடியம். ஓகே, வைனேடியம் 2+, நிக்கல் 2. லெஃப்ட் ரைட் ஆனா சைஸ் சின்னதா ஆகும்ல மேம். சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் தானே, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னால சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே ஓகே இன்க்ரீஸ். ஓகே, அதுதான் இது. நம்ம ஏற்கனவே வச்சு சைஸ வச்சு பார்த்தோம் இல்லையா? சைஸ் இன்க்ரீஸ் ஆனா ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து அதிகமாகும். அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் பார்க்கணும். அது குவாண்டம் நம்பர் பார்க்கணும். ஓகே, குவாண்டம் நம்பர். ஓகே, இப்போ இந்த செட் ஆஃப் இது வந்து நம்மளுக்கு இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.